இனிதாய் மலரட்டும் இந்த நாள். இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைய வகுப்பில் தமிழ் பாடம் பார்க்கலாம். தமிழ் பாடத்தில் நாம் முன்னர் வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்கள் ஈ வரிசையில் கீ முதல் நீ வரை எழுத்துப் பயிற்சி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? கீ, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரீ, லீ, வி, ழீ, லீ, ரீ, நீ. சரி குழந்தைகளே, என்னோட சேர்ந்து நீங்களும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைய வகுப்பில் விடுபட்ட எழுத்துக்கள் எழுத்துப் பயிற்சி பார்க்கலாம். விடுபட்ட எழுத்துக்கள்னால் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு போயிருக்கும். அதற்கு சரியான எழுத்து நம்ம எழுதுறது தான் விடுபட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், காட்டின் அரசன் என அழைக்கப்படும் விலங்கு எது? சிங்கம். நன்று கவனிங்க. சி, இங், கா, எம், சிங்கம். சி, இங், கா, எம், சிங்கம். சீங்காயம், சிங்கம். சீங்காயம், சிங்கம். இங்கே சிங்கத்துக்கு என்ன எழுத்து விடுபட்டு போயிருக்கு? இங். சிங்கத்துக்கு என்ன எழுத்து விடுபட்டு போயிருக்கு? இங். இங்கே பாருங்க, சிங்கம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? சி இருக்கு, அடுத்து டேஸ் இருக்கு, அப்புறம் கா இருக்கு, அப்புறம் இம் இருக்கு. இப்போ என்ன எழுத்து விடுபட்டு போயிருக்கு? இங். நன்று. அந்த டேஸில் நம்ம இங்னு ரைட் பண்ணணும். சிங்கம். சி, இங், கா, எம், சிங்கம். மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. இந்த டேஸில் நம்ம என்ன ரைட் பண்ணோம்? இங்குன்னு ரைட் பண்ணோம். சிங்கம். சி, இங், கா, எம், சிங்கம். இந்த டேஸில் என்ன ரைட் பண்ணோம்? சிங்கத்துக்கு என்ன விடுபட்ட எழுத்து? இங். சிங்கத்துக்கு விடுபட்ட எழுத்து இங். சிங்கத்துக்கு விடுபட்ட எழுத்து இங். அடுத்து நம்ம வீடு தாப்பால் போடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பூட்டு. நன்று. பூட்டு கவனிங்க. பூ, இட், டூ, பூட்டு. பூ, இட், டூ, பூட்டு. பூ, இட், டூ, பூட்டு. பூட்டுக்கு நம்ம என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம்? பூ இருக்கு, இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து டூ இருக்கு. என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம்? இட். நன்று குழந்தைகளே. இப்போ இங்கே என்னன்னு எழுதணும்? இட்டுன்னு எழுதணும்.
இட் பூட்டு. மறுபடியும் பாருங்க. இட் பூட்டு. மறுபடியும் பாருங்க. இட் பூட்டு. பூ இட் டு பூட்டு. பூ இட் டு பூட்டு. அடுத்து நம்ம காகிதத்தால் செஞ்சு நூல் கட்டி அதை வானத்தில் பறக்க விடுமே, அதுக்கு பேர் என்ன கண்ணு? பட்டம். நன்று குழந்தைகளே. பட்டம். பா இட் டா இம் பட்டம். பா இட் டா இம் பட்டம். பாயிட்டாயும் பட்டம். இங்க பாருங்க, பட்டத்தில் பா இருக்கு, இட்டு இருக்கு, அப்புறம் ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, இம் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? டா. நன்று குழந்தைகளே. டா பட்டம். பா இட் டா இம் பட்டம். பாயிட்டாயும் பட்டம். பாயிட்டாயும் பட்டம். ஒரு விலங்கு கேரட் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த விலங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? முயல். நன்று குழந்தைகளே, கவனிங்க. அடுத்தது முயல். மு யா இல் முயல். மு யா இல் முயல். மூயாயில் முயல். மூயாயில் முயல். முயலுக்கு நம்ம என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம்? பாருங்க, மூ இருக்கு, டேஸ் கொடுத்துருக்காங்க, இல் இருக்கு. என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம்? யா. நன்று குழந்தைகளே, இந்த டேஸில் யான்னு எழுதணும். மூ யா இல் முயல். மூயாயில் முயல். மூயாயில் முயல். அடுத்து இது என்ன படங்கன்னு? விளக்கு. நன்று குழந்தைகளே, கவனிங்க. வி லா இக் கு விளக்கு. வி லா இக் கு விளக்கு. விலாயிக்கு விளக்கு. கவனிங்க, நம்ம வி பார்த்தோம், லா பார்த்தோம், அப்புறம் டேஸ் கொடுத்துருக்காங்க, கூ இருக்கு. இப்போ விளக்குக்கு என்ன விடுபட்ட எழுத்து பார்த்தோம்? இக். நன்று குழந்தைகளே, இந்த டேஸில் நம்ம இக்குன்னு எழுதணும். இக் விளக்கு. வி லா இக் கு விளக்கு. வி லா இக் கு விளக்கு. விலாயிக்கு விளக்கு. விலாயிக்கு விளக்கு. மீண்டும் ஒரு முறை சொல்லித்தரேன், எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். சி இங் கா இம் சிங்கம். சிங்கத்துக்கு என்ன கண்டு விடுபட்ட எழுத்து? இங். சிங்கத்துக்கு விடுபட்ட எழுத்து இங். அடுத்து பூட்டு. பூ இட் டு பூட்டு. பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். பூட்டுக்கு விடுபட்ட எழுத்து இட். அடுத்து பட்டம். பாயிட்டாயும் பட்டம். பட்டத்துக்கு விடுபட்ட எழுத்து டா. பட்டத்துக்கு விடுபட்ட எழுத்து டா. அடுத்து முயல். மு யா இல் முயல்.
மேலுக்கு விடுபட்ட எழுத்து யா. மேலுக்கு விடுபட்ட எழுத்து யா. அடுத்து விளக்கு, வி லா இக்கு, விளக்கு. விளக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். விளக்குக்கு விடுபட்ட எழுத்து இக். சரி குழந்தைகளே, நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு அழகாக எழுதுங்க. இனிய நன்றி குழந்தைகளே.